படம் பண்ணிருக்கீங்களா? ஆமா. நயன்தாரா மேடம் பத்தி இப்போ கான்ட்ரோவர்சி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. கான்ட்ரோவர்சி தான் ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் நயன்தாரா மேடம் பத்தி, அதாவது சினிமாக்குள்ள வந்து உள்ள நுழைஞ்சி ஒரு 10 படம் நடிக்கிறதுக்குள்ள ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் உயிர் போய் உயிர் வரும். 10 படத்துல அந்த 10ல ஆம்பளை வந்து உயிர் தப்பிச்சுக்கலாம், பெண்கள் வந்து உயிர் தப்பிக்க முடியாது. ஏன்னா சினிமாவில் டைவடிக்கணும், ஆடணும், பாடணும், கட்டி பிடிக்கணும், மக்களை திருப்திப்படுத்தணும். எதுல? நடிப்புல. அப்போ அந்த அந்த காலகட்டங்கள் வரும்போது இன்னைக்கு எக்ஸாம்பிளே நயன்தாரா மேடத்தை எடுத்துக்குவோம். நான் நயன்தாரா மேடத்தில் ஃபஸ்ட்டு படம் பிகில் அவங்க வந்து ஒரு கோச்சாக இருப்பாங்க, ஒரு பிசியோதெரபி கோச்சு. நான் வழக்கம் போல எல்லா ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ரசித்து பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்கும்போது ஆக்டர் வந்து சொன்னார், பாரு எவ்வளோ டெடிக்கேஷன் அப்படின்னாரு. ஏன்னா நான் வந்து வேறு கேரக்டரு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் ஹீரோக்கள் படங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும், அவரையும் கொஞ்சம் காட்டுங்க. ஹீரோக்கள் படம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். நான் நடிக்கிறது எடுக்கிறது வந்து 100% தான் இருந்தாலும் ஃபுட்டேஜில் 85% வாட்ச் அவுட் ஆகிடும். அது என்னன்னு தெரியல. எல்லா படமும் கட்டாவே கடைசி ஹீரோயின் பேசி நடிப்போம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நயன்தாரா மேடம் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கீர்த்தி மேடம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேடி ஓரியன்ட் படம்லாம் என்ன போடுவாங்க. இப்போ நயன்தாரா மேடம்னா ஃபஸ்ட்டு 20 படம் அந்த அம்மா வந்து உயிர் போய் உயிர் வந்திருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு துறையிலையும் உயிர் போய் உயிர் வரும். இப்போ ஒருத்தர் திருட இருக்குன்னா திருட போகும்போது உயிர் போய் உயிர் வரும். உலகம் போனோன்னா உயிர் போய் உயிர் வரும். அதனால நடிக்க வருவதும் உயிர் 2ஆம் பிறப்பு 3ஆம் பிறப்பு. அப்போ நான் முதல் படத்தில் நடித்தா அவங்களோட எனக்கு டாக் பொசிஷன் இல்லை. 2வது படத்தில் நான் உயிர் போய் உயிர் வந்தேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், காற்று வாக்கில் 2 காற்று. அவங்களும் நானும் நடிக்கணும். என் மூஞ்சில் 5 லிட்டர் 10 லிட்டர் எண்ணெய் ஊற்று, தண்ணி எடுத்து ஊற்றணும். அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கும். அழகுங்கிறது சினிமாவில் வந்து 2ஆம் கட்டம் தான். டெடிக்கேஷன் அர்ப்பணிப்பேன். அதனால தான் இந்த டாப் 10 ஹீரோயினா மக்கள் டாக் டு டாக் பேசுகிறாங்க. 3வது ஒரு காரணம் என்னன்னா, 3வது கண்டம் இருக்குல்ல, அந்த 3வது கண்டத்தை பெண்கள் தாண்டும் போது டாப் 10 ஹீரோக்களை தாண்டி தான் வரும். டாப் 10 ஹீரோ யாரு? அங்கிட்ட ஷாருக் கான், எங்கிட்ட அல்லு அர்ஜுன், எங்கிட்ட விஜய், எங்கிட்ட அஜித், எங்கிட்ட ரஜினி சாரு, எங்கிட்ட கமல். இத்தனை ஹீரோக்களுக்கும் டக் கொடுத்து நடிக்கணும், ஜோடியாக நடிக்கணும், லவ்வராக நடிக்கணும், ஃபைட்டராக ஒரு ஆக்ஷன் படம் கூட ஜவான். ஷாருக் கான் 500 கோடி சம்பளம் வாங்கினாரு, லீகலாக ஒரு 200 கோடி வாங்கலாம். அவ்வளோ பெரிய ஹீரோக்கள்னா டாப் 10 ஹீரோக்களோட ஒரு லேடி வளம் வருதுன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு இருக்கும். அதை சிம்பிளாக நம்ம சொல்லிடுறோம் நயன்தாரா அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு பணம் வந்து செகண்டரி. இப்போ மற்ற துறையில் வந்து பணம் தான் ப்ரைமரி, எனக்கு கோடி கோடியாக வேணும் அப்படின்னு. சினிமாவில் பணம் வந்து செகண்டரி, பிரைமரி வந்து உயிர் கொடுத்து போராடுறது. ஸோ நயன்தாரா பொறுத்த வரைக்கும் தமிழ் படங்களில் அது உயிர் கொடுத்துருக்கோம். இந்த அம்மா என்னோட ஜூனியர் தான், எனக்கு தெரிஞ்சு அது உயிர் கொடுத்து தான் இந்த கண்டம். இந்த 3வது கண்டம் தாண்டும் போது தான் 4வது கண்டம் வரும். இன்றைக்கி ஒரு ஃபோன் எடுத்தால் ஷாருக் கான் கூப்பிட்டு, ஹலோ சார் எனக்கு டேட் இருக்குன்னு சொன்னால் நயன்தாரா ஓகே ஆகிடும். அல்லு அர்ஜுனை கூப்பிட்டு எனக்கு ஒரு டேட் இருக்குன்னு சொன்னால் அடுத்த தெலுங்கு படம் புக்கிங். அவருக்கு கேரளாவில் கூப்பிட்டு மோகன்லால் சார்கிட்ட கூப்பிட்டு எனக்கு சொன்னால் உடனே புக்கிங். இங்கே தமிழ் படத்தில் சொன்னால் உடனே டேட். ஸோ இந்த மாதிரி ஒரு லேடி இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி வரும்போது அங்கங்கே சின்ன சின்ன டாக்ஸ் வரதான் செய்யும். அது அவங்களே பெருத்துப்படுத்தல, நீ கேட்கறதுனால, நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால, அவங்களோட ட்ராவல் பண்ணுறதுனால, அவங்களோட புகழ் பாடணும்னு எனக்கு இது கிடையாது. ஏன்னா எனக்கு வேலை கொடுக்குறதெல்லாம் ஆல் டைரக்டர்ஸ். பட் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது இப்போ கடைசியாக ஒரு படம் ஒர்க் பண்ணேன். இல்லை நீங்கள் நடிச்சிருக்கீங்களா, நான் அதனால கேட்குறேன். அதான் டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் சுதந்திர போராட்ட வீரர்களை அர்ப்பணிக்கலாம். அந்த படம் எல்லாத்துலேயும் சம்பாதிக்கலாம், எதிராக விஷயத்தில் சம்பாதிக்கலாம், ஏதோ ரியல் எஸ்டேட் எதுக்கு வேணாலும் சம்பாதிக்கலாம். தன்னுடைய உடம்பை வருத்தி டெடிகேட் பண்ணி ஒரு கை போய் கால் போய் உடல் துண்டங்களை போகிறத துளிஞ்சி ஏற்றிட்டு வராங்கல்ல, அதில் அந்த அம்மா த பெஸ்ட்.
அவரோட கருத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அவருக்கு என்ன ஒரு செருப்படி யாரு பதில் என்ன கருத்து? சொல்றீங்க? யாரு இந்த மாதிரி நயன்தாரா பத்தி பேசியிருக்காருல்ல அவரும். பாருங்க, அதான் எங்க அதாவது யார் என்ன பேசுறாருன்னா கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ ஒருத்தர் எல்லாரும் தூத்துருக்காங்க. தூத்தாது யார்? எந்த செலிபிரிட்டியை தூத்தாமல் இருக்காங்க? எல்லாம் ஸ்டார் தான். அதுக்காக சினிமாக்காரங்களே ஒஸ்தின்னு சொல்லலை. இப்போ நான் சினிமாக்காரங்களை விட நான் ஒரு பெரிய மாபெரும் தொழில் அளிப்பேன். இன்னைக்கு 10 கோடி மக்களுக்கு வேலை கொடுக்க முடியும். என்ன ஒருத்தர் தூத்துறானா நான் குறைஞ்சி போடுவேன்னா? 10 கோடி மக்களுக்கு 3 வேளை கறி சோதனைனால போட முடியும். புரியுதுங்களா? அதனால ஒருத்தர் தூத்துறது ஜாலியாக எடுத்துக்கிறேன்னா நம்ம வெரி டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு, இல்லைன்னா தக்க வச்சுக்க முடியாது. இந்த 20 ஆண்டு காலம் இருக்குமா? நயன்தாரா எத்தனை வருஷமா இருக்கும்? ஒரு 20 இயர்ஸ் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகை கண்டினியூஸாக வர்றது வந்து அபூர்வம். சார், இப்போ நீங்க விஜய் படத்துல ஃபர்ஸ்ட் டைம் நயன்தாரா மேடம் கூட நடிச்சேன்னு சொன்னீங்க. விஜய் சார் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விஜய் சாரும் அதுக்கு நயன்தாரா மேடம் மாதிரி தான். அவர் எப்படின்னா ஒரு வார்த்தை வாய் திறந்து பேச மாட்டாரு, காற்று வெளியில் வராது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தன்மையான மனிதர் விஜய் சார். அவரோட போய் ஒரு 1 மணி நேரம் நான் உட்காந்து பேசியிருக்கேன், என்னோட பேசியிருக்காரு. ஸோ நல்ல மனிதர். இப்போ எப்படி அவர் சினிமாவில் பார்த்தோம் அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் கட்சியில் இந்த விஜய் சாரா இப்படி பேசுகிறாருன்னு நானே ஏன்னா 2 மணி நேரம் கூட உட்காந்துருக்கேன். ஒரு 15 நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன் கூடவே. அவர் தனிமையாக உட்காந்துருக்கும் போது யாருக்கிட்ட போக மாட்டாங்க. நான் துணிஞ்சு போய் உட்காந்து, ஏன்னா மல்டிபிள் பில்லியனர் பிஸ்னஸ் மேன். அப்போ அவர்கிட்ட போய் 10,000 கோடி 20,000 கோடியெல்லாம் பேசியிருக்கேன் விஜய் சார்கிட்ட. நம்ப முடியுதா? விஜய் சார்கிட்ட போயிட்டு அட்லி இருக்காரு, டோட்டல் யூனிட் இருக்குது, ப்ராப்ளம் எல்லாம் இருக்காங்க. கிட்ட போய் சொல்லுவேன் 10,000 கோடி சார், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணலாம் சார், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன்னு கேட்டுருக்கேன். ஏன்னா தொழிலோட சாராம்சம் அப்படி. சார் என்ன சொன்னாரு? சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே கேட்டுட்டு இருப்பாரு. பட் அப்போ இவ்வளோ பேச மாட்டாரு. பொலிட்டிக்ஸில் பேசுகிறாரு. பொலிட்டிக்ஸில் ஏற்றாது. அந்த பொலிட்டிக்ஸுங்கிறது அடுத்தவங்களை குறை கூறுவது பொலிட்டிக்ஸ் அல்ல. தன்னை ஆனஸ்டா நேர்மையாக நிரூபிக்கிற வழியும் போராடணும். அடுத்தவங்களை குறை சொல்றது, அடுத்தவங்களை தூத்துறது, அது காழ்ப்புணர்ச்சி. பொலிட்டிஷியன் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. சும்மாக்காரங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எம்ஜிஆர் வராரு, கிளின்டன் வராரு, நான் வர்றேன், விஜய் வர்றாரு, எல்லாம் தான் வராங்க. ஸோ அதனால் சினிமாக்காரங்களை தூத்துறது வந்து தன்னைத்தானே தூத்திக்கிற மாதிரி அர்த்தம். மற்றபடி பார்ப்போம். அந்த நயன்தாரா மேடத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஷீ இஸ் த டெடிக்கேட்டட் டிப்ளமேட்டட் நல்ல ஒரு லேடி. மற்றவங்களும் தமிழ்நாட்டில் அந்த அம்மா வந்து சொத்துக்கள் வாங்கி இங்கேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப எமோஷனாக பேசுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டாப்பிக்கில் வருவோம். ஸோ மக்களே சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த நடிகர் அவங்களுக்கு வந்து தப்பான, அதான் சொல்கிறேன், கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிக்கணும். விசாரித்து அதைப்படி நம்ம அடுத்தவங்களை பேசுகிறோம்னா நம்ம சுத்தமாக இருப்போம். பாய்.